நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அடிவாரம் நாமகிரிப்பேட்டை ஒன்றியம். இந்த ஒன்றியமே கொல்லிமலை அடிவாரத்தில் பறந்து வளர்ந்துருக்கு. அதை ஒட்டி பார்த்திங்கன்னா பெரிய 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 மரங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி நாமகிரிப்பேட்டை ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு ப்ராக்டிஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம் பார்த்திங்கன்னா மதில்சுவர் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மரங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பசுமையாக உள்ளே வச்சுருக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா சுந்தரம் சார் தான் நிர்வகிச்சிட்ருக்காரு. சுந்தரம் சார் நிறைய விஷயங்கள் பள்ளிக்காக பண்ணிகிட்ருக்கிறாரு. அதேமாதிரி ரோட்டரி நிறுவனங்கள் மற்ற நிறுவனங்களில் இது பண்ணி பார்த்திங்கன்னா பள்ளிக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு கழிவறை ராசிபுரம் ரோட்டரி சங்கம் கட்டி கொடுத்துருக்கு. இந்த பள்ளிக்காக நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு தகவல் தொழில்நுட்ப யுகம், ஐசிடி புரட்சி நடந்துகிட்ருக்கு. இது பள்ளிகள்லேயும் அது வந்துருச்சு. நாமக்கல் டயட்டும் ராசிபுரம் ரோட்டரி சங்கமும் ராசிபுரம் இன்னர்வில் சங்கமும் சேர்ந்து ஆசிரியர்களுக்காக ஒரு 4 நாள் தன்னார்வ கல்வி செயலையில் உருவாக்கக்கூடிய பயிற்சியை கொடுத்தது. இப்போ அதன் விளைவாக பார்த்திங்கன்னா வெள்ளக்கல்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் இருக்கக்கூடிய 3ஆம் வகுப்பு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் சரண்யா அவர்கள் செயலிகளை உருவாக்கி மாணவர்களுக்கு அதில் எழுத்துக்களை அறிமுகம் செய்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அதில் பார்த்திங்கன்னா மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் 3ஆம் வகுப்பில் இந்த கல்வி செயலிகளை உருவாக்கி எழுத்துக்களை கற்றுக் கொடுப்பதால் சீக்கிரமாக அவங்க கற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்கிறார். அவருடைய வகுப்பறையை கல்வி செயலிகளினுடைய பங்களிப்பை நம்ம இப்போ பார்க்கலாங்க. சரண்யா டீச்சர் அவர்களுடைய வகுப்பறைக்குள் நம்ம நுழைகின்றோம். சரண்யா டீச்சர் அவர்கள் குழந்தைகளுக்கு ஆக்டிவிட்டி பேஸ்டில் பாடங்களை கற்பித்து கொண்டிருக்கிறார். அதை தான் நம்ம பார்க்குறோம். எண்ணும் எழுத்தும் சார்ந்த நடவடிக்கைகள் வகுப்பறையில் பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. வகுப்பறையே ஒரு திருவிழா வகுப்பறையாக மாற்றி வைத்திருக்கிறார். கற்றல் கற்பித்தல் பொருட்களினுடைய தோரணங்கள் சுவர்கள் முழுவதுமாக அலங்கரிக்கின்றன. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜே சரண்யா. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வெள்ளக்கல்பட்டி நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்தில் நான் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். கடந்த மே மாதத்தில் நாங்கள் நம்மளுடைய மதிப்பிற்குரிய ஆசிரியர் பயிற்சி கல்வி நிறுவனத்தின் முதல்வர் ஐயா அவர்களுடைய முயற்சியினால் எடுத்த அந்த கல்வி மொபைல் செயலி உருவாக்க பயிற்சி நாங்கள் மே மாதம் ஒரு 4 நாள் எடுத்துக்கிட்டு அதில் நாங்கள் உலக சாதனை நிகழ்வு கூட ஒன்று நடத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ச்சியாக நிறைய கற்றல் ஆப்பை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 3ஆம் வகுப்பு கையாண்டுட்டு வரேன். மாணவர்களுடைய கற்றலில் கொஞ்சம் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட்டில் நிறைய பின்னடைவுகள் இருந்துச்சு. ஸோ அதை மாணவர்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்து மூலமாக நம்ம கொடுக்கும்போது அது சீக்கிரமாக மனசில் பதியும். அந்த மாதிரி இந்த மொபைல் ஆப் மூலமாக நாங்கள் நிறையா ஆப்பை க்ரியேட் பண்ணி நான் கிளாஸ்லேயும் ஸ்கூலில் குரூப்லேயும் நான் பேரண்ட்ஸ்க்கு நான் அனுப்புகிறேன். பசங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் பண்ணுறதை விட படிச்சுட்டு வீட்டில் போய் அதை அவங்க ஒர்க் பண்ணி பார்க்குறாங்க பேரண்ட்ஸோட மொபைலில். ஸோ இதில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இதை பண்ணுறாங்க. சீக்கிரமாக அதாவது எல்போஸ் சீக்கிரமாக ரீச் ஆகுது. இது உண்மையாகவே இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சென்டென்ஸ் மேக்கிங்கெல்லாம் குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக அதை பண்ணுறாங்க. இல்லை என்னென்னா நம்ம கிளாஸில் கற்றுக்கிறதோடு இல்லாமல் அதனுடைய கண்டினியூட்டியாக பார்த்தீங்கன்னா வீட்லேயும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இல்லை என்னன்னா பேரண்ட்ஸ்லேருந்து நிறைய ஃபீட்பேக் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ் முதலில் ஃபோனில் அவன் நிறையா கேம் என்ன சொல்கிறது வீடியோஸ்லாம் நிறையா பார்ப்பான், ரீல்ஸ் பார்ப்பான், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பேரண்ட்ஸ் எங்ககிட்ட சொல்கிறாங்க, மேம் அவனே ஃபோனை கொடுங்கன்னு கேட்டுட்டு நான் கூட திட்டுவேன், இல்லைம்மா நான் படிக்கிறதுக்கு தான் சொல்லிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு அவன் திரும்ப திரும்ப ரீட் பண்ணிவிட்டு குரூப்பில் ஸ்கூல் குரூப்பில் எங்கள் கிளாஸ் குரூப்பில் யார் என்ன ஆப் பார்த்துருக்காங்களோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எங்களுக்கு அனுப்புகிறாங்க. இதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆப் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃபோன் மூலமாகவே அவங்க கற்றுக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக
ஈஸியாக சீக்கிரமாக வந்து எல்லோ வந்து ரீச் ஆகுது. இதை வந்து நாங்கள் கிளாஸில் வந்து கண்கூடாக இதை பார்க்குறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு நல்ல மெத்தடு. இந்த வாய்ப்பு வழங்கிய முதல்வர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவன் என்னுடைய மாணவன். இவனுடைய பெயர் வந்து நந்தவேல். இவன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து ஸ்கூலுக்கே வரவே இல்லை. செகண்ட் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா அவனுடைய டோட்டல் ஒர்க்கிங் டேவே 35 to 40 டேஸாக தான் இருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னா அக்கா அவன் கடகடன்னு சொல்லுவான், உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகட்டும் கடகடன்னு சொல்லுவான், பட் எழுதுவான். ஆனால் ஐடென்டிஃபிகேஷன் சுத்தமாக இருக்காது. ஈவன் அப்படிங்கிற லெட்டர் கூட அவனால் சுத்தமாக ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஜூன் மந்த்தும் அவன் ஸ்கூலுக்கே வரவே இல்லை, ஜூலை மந்த்லேயும் வரல. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸு ஃபேமிலி இஷ்யூனால 2 பேர் பிரிஞ்சிருக்கிறதுனால இவன் சரியாக ஸ்கூலுக்கு வராமல் இருந்தான். அதுக்கப்புறம் வந்து தலைமை ஆசிரியர் மற்றும் நான் மேற்கொண்ட முயற்சினாலும் இவன் வந்து ஸ்கூலுக்கு வர வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் வந்து 3 வாரத்தில் நான் வந்து இந்த உயிரெழுத்துக்களை வந்து அடையாளம் காண்றதை வந்து நான் இந்த ஆப் மூலமாக நான் பண்ணியிருக்கேன். அதாவது என்னன்னா உயிரெழுத்துக்கள் மொபைல் செயலி. இதில் பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக அவன் எந்த உயிரெழுத்துக்களில் எந்த எழுத்து கேட்டாலும் அவன் வந்து அடையாளமாக அவன் சொல்லுவான். இதுக்கு வந்து எனக்கு வந்து 3 வாரம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப சிரமப்பட்டேன். பட் இந்த ஆப் மூலமாக நான் கொடுக்கும்போது வித்தின் 1 வீக் அவன் வந்து அது ஈஸியாக வந்து அவன் வந்து அதை சொல்கிறான். இப்போ அதை வந்து அவன் சொல்லுவான், நீங்கள் பாருங்கள். ஆமை, ஐந்து, ஊஞ்சல், எறும்பு, ஔவையார், ஓணான், ஒட்டகம், ஏணி, அம்மா, உரல். இப்போ இந்த மொபைல் செயலியை வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுனால வகுப்பறையில் மட்டும் இல்லை, குழந்தைகள் வந்து மாணவர்கள் அவர்கள் வீட்டுக்கு சென்றும் பெற்றோர்களில் இருக்கக்கூடிய மொபைல் செயலியை பயன்படுத்தி கற்றலுக்கான விஷயங்களை பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு நிரூபணமாக இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய வேலைப்பளு குறையும், மாணவர்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்கும் என்பது நிரூபணமாகிறது. தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் வகுப்பறைகளில் ஒரு செயலி புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை ஒன்றியம் வெள்ளக்கல்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஒரு ஆதாரமாக விளங்குகிறது என்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றோம். மொபைல் சார்ந்த செயலிகளை உருவாக்குவதற்கான பயிற்சி ஆசிரியர்களிடையே சென்றடைந்துள்ளது என்பது மீண்டும் ஒரு முறை நிறுவனமாகிறது என்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றோம். நன்றி. இப்பள்ளிக்கு ராசிபுரம் ரோட்டரி சங்கம் ரோட்டரி ஸ்கூல் டாய்லெட் ப்ராஜெக்ட் என்ற திட்டத்தில் இப்பள்ளிக்கு ஒரு பிரம்மாண்டமான கழிப்பறையை கட்டி கொடுத்திருக்கிறது. இந்த கழிப்பறையை மிக சுத்தமாக சார் வந்து பராமரித்து வர்றாங்க. பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு சுந்தரம் சார் அவர்கள் இந்த டாய்லெட்லாம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக பராமரிக்கிறதை பாராட்டி வட்டார கல்வி அலுவலர் அவருக்கு வந்து ஒரு நற்சான்றிதழை வழங்கியிருக்கிறார். அதை தான் சார் இப்போ வச்சுருக்காங்க. எப்பொழுதுமே மனிதனுடைய மனம் வந்து பாராட்டுக்காக தான் இயங்கி கொண்டிருக்கிறது. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சான்றிதழை வந்து ஒரு கம்ப்யூட்டர் பிரிண்டர் எடுத்து தான் பண்ணியிருக்காரு. அதை ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க சார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கேயுமே நான் பார்க்காத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு கழிப்பறைகளுக்கு வந்து சுத்தமாக வைத்திருக்கக்கூடியதற்கு ஒரு நற்சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பள்ளியில் என்பதை பெருமைக்குரிய விஷயமாக கருதுகின்றோம்.